குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பில் கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும். இந்த உறவுகளும் சார்புகளில் ஒரு 10 சப்டைட்டில் இருக்குது. நம்ம அதுதான் இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1.1 என்னென்னு பார்த்தோம்னா அறிமுகம், இன்ட்ரடக்ஷன். 1.2 வந்துட்டு வரிசை ஜோடி. 1.3 கார்ட்டீசியன் பெருக்கல். 1.4 வந்துட்டு உறவுகள். ஓகேங்களா? 1.5 வந்துட்டு சார்புகள். 1.6 சார்புகளை குறிக்கும் முறை. 1.7 சார்புகளின் வகைகள். 1.8 சார்புகளின் சிறப்பு வகைகள். 1.9 சார்புகளின் சேர்ப்பு. 1.10 நேரிய இருபடி, முப்படி மற்றும் தலைகீழ் சார்புகளுக்கான வரைபடங்களை அடையாளம் காணுதல். உறவுகளும் சார்புகளும். இப்போ உறவுகளும் சார்புகளும் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். அறிமுகம். கணிதத்தில் அதிகமான கோட்பாடுகளை படிப்பதற்கு உறவுகளும் சார்புகளும். அறிமுகம். கணிதத்தில் அதிகமான கோட்பாடுகளை படிப்பதற்கு கணங்களின் கருத்து தேவைப்படுகிறது. ஓகேங்களா? செட்ஸ் நமக்கு தேவைப்படும். எப்படின்னா கணம். ஃபஸ்ட்டு கணம் அப்படின்னா நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பே ஆகும். அதாவது ஒரு கணமானது தெரிந்த பொருட்களால் ஆன தொகுப்பே ஆகும். ஒரு செட்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் நமக்கு நமக்கு தெரிந்த பொருட்களால் ஆனதே ஆகும். ஓகேவா? இப்போ 1.2 வரிசை ஜோடி, ஆர்டர்டு பார்க்கலாம். இப்போ 4,10 அப்படின்னு நம்ம ஒரு சினிமா தேட்டர் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே உங்கள் சீட் நம்பர் 4,10 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா 4வது வரிசையில் 10வது இருக்குது அப்படிங்கிறது. இது ரியல் லைஃப் அப்ளிகேஷன். இப்போ 4வதுலேருந்து 10வது. இப்போ மேக்ஸில் பார்த்தோம்னா இதை ஆர்டர் பேரைங்கிறோம். ஓகேங்களா? இந்த ஆர்டர் பேரை எங்கெல்லாம் நம்ம பயன்படுதுன்னா உறவுகள் படிக்கும்போது நமக்கு இந்த ஆர்டர்டு பேர் பயன்படுகிறது. கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் பெருக்கல்னா ஏ மற்றும் பி என்பன 2 வெற்றிலா கணங்கள் எனில் இவற்றின் வரிசை ஜோடிகளின் கணமானது ஏ கமா பிங்கிறது ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏலையும் ஸ்மால் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி எனவும் இருக்கும். இதை ஏ மற்றும் பியின் கார்ட்டீசியன் பெருக்கல் என்கிறோம். எனவே இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி இருக்குன்னா ஏ கிராஸ் பி. இந்த பெருக்கல் குறி இருக்கு இல்லையா, அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம ஒவ்வொரு டைம் சொல்ல முடியாதுன்னா இதை நம்ம கிராஸ்ன்னு சொல்லலாம். அப்போ ஏ கிராஸ் பி ஆர்டர் செட்டுக்குள்ளே எழுதிக்கிறோம். செட்டுக்குள்ளே ஏ காமா பி பிலாங்ஸ் டு சச் தட் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ, பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி. இப்படி தான் இதை படிக்கணும். ஓகேங்களா? இப்போ மற்றும் ஏ கிராஸ் பை. ஏ கிராஸ் பைங்கிறதுனா ஒரு ஏங்கிற ஒரு செட்டை நம்ம பைங்கிற ஒரு எம்டி செட்டோட பெருக்கும்போது நமக்கு எம்டி செட் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குறிப்பு. குறிப்பெலாம் படிக்கணுமான்னு நினைக்காதீங்க. குறிப்பிலேருந்து கண்டிப்பாக 1 மார்க் வரும். இது ஒரு பேசிக்ஸ். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி போய்க்கலாம். இப்போ ஏ கிராஸ் பி, ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டினுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சொல்கிறாங்க. ஏ மற்றும் பி என்ற கணங்களுக்கு இடையேயான அனைத்து வரிசை ஜோடிகளின் கணம் எனில் இது ஏ மற்றும் பி என்ற கணங்களுக்கு இடையிலான அனைத்து வரிசை ஜோடிகளின் கணம் எனில் அதன் முதல் உறுப்பு ஏயின் உறுப்பாகவும் 2ஆம் உறுப்பு பியின் உறுப்பாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸ்மால் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏலையும் ஸ்மால் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பிலையும் இருக்குது. இதே மாதிரியே அது பி கிராஸ் ஏனாலும் அப்படியே வருமானா அப்படி இல்லை. இது எப்படின்னா இப்போ பி கிராஸ் ஏ ஆனது ஏ மற்றும் பி என்ற கணங்களுக்கு இடையிலான அனைத்து வரிசை ஜோடிகளின் கணம் எனில் முதல் உறுப்பு பியின் உறுப்பாகும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டில் பார்த்தது ஏ கிராஸ் பி, இங்கே பார்த்தது பி கிராஸ் ஏ. அப்போ இதில் முதல் உறுப்பு எங்கே இருக்குன்னா பிலையும் 2வது உறுப்பு ஏலையும் இருக்கும். பொதுவாக ஏ கமா பி நாட் ஈக்குவல் டு பி கமா ஏ. ஏங்கிற செட்டில் இருந்து பிங்கிற செட்டு ஈக்குவலாக இருக்காது. அது ரிவர்ஸில் எழுதும்போது அது ஈக்குவலாக இருக்காது. எப்போ ஈக்குவலாக இருக்குன்னா ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னா வேணால் ஏ கம்மா பி ஈக்குவல் டு பி கம்மா ஏ. இது உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சம்மில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அடுத்து. ஓகேவா? கார்ட்டீசியன் பெருக்கல்லை குறுக்கு பெருக்கல் கிராஸ் ப்ராடக்ட் எனவும் குறிப்பிடலாம்.
அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஏ கிராஸ் பி தான் நம்ம படிக்கிறோம். அது வந்து ஒவ்வொரு டைமும் ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பி அப்படின்னு படிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஏ கிராஸ் பி அப்படின்னு படிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது விளக்கம் 2. ஓகேங்களா. இப்போ விளக்கம் வந்துட்டு 2 போயிடலாம். ஏங்கிறது வந்துட்டு 1, 2, 3. ஏங்கிற செட்டில் என்ன இருக்குன்னா 1, 2, 3 இருக்குது. பிங்கிற செட்டில் ஏ பி இருக்குது. எனில் ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏவை காண்க எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. தீர்வு இப்போ ஏல என்ன இருக்குது 1, 2, 3 இன்ட்டு ஏ பி. ஓகேங்களா. இது நம்ம எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுனா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு, செகண்ட் செட்டில் இருக்க ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு, அப்புறம் செகண்ட் செட்டில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டு, ஃபஸ்ட் செட்டில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட், இப்படி தான் வந்துட்டு நம்ம இது பண்ணணும். அடுத்து 3 இருந்தால் 3 ஃபஸ்ட்டு ஏல இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு பியில் எத்தனை எலமெண்ட் இருந்தாலும் சரி ஏபிசிடி எத்தனை இருந்தாலும் அதனுடைய ஆர்டர்டு பேடில் எழுதுகிறோம். இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போது எல்லா ஏபியில் இருக்கிற எல்லா எலமெண்ட் கூடயும் நம்ம ஆர்டர் பேட் எழுதிட்டோம். செகண்ட் எலமெண்ட் ஏனுடைய செகண்ட் எலமெண்ட்டு பியில் இருக்கிற எல்லா எலமெண்டோடையும் எழுதுகிறோம். அதே போல் ஏல இருக்கிற தேர்ட் எலமெண்ட்டு பியில் இருக்கிற எல்லா எலமெண்டோடையும் எழுதுகிறோம். எப்படி எழுதியிருக்காங்க பார்க்கலாமா. அப்போது ஆர்டர் செட் போட்டுக்கிறோம். அதில் வந்துட்டு 1, A 1, B. செகண்ட் எலமெண்ட் போயிடலாமா. 2, A 2, B. 3, A 3, B. ஓகேங்களா. இது வந்துட்டு ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஏ பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்களா. அப்போ பி கிராஸ் ஏ எழுதுகிறோம். பியை ஃபஸ்ட் எழுதுகிறோம், ஏ செகண்ட் எழுதுகிறோம். அப்போ அதே போல் தான் ஏல இருக்க ஃபஸ்ட் எலமெண்டோட பியில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டு, ஏல இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்டோட பியில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட், ஏல இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்டோட பியில் இருக்கிற தேர்ட் எலமெண்ட். ஓகேங்களா. அதாவது இங்கே ஏபிங்கிறத மாற்றல, நான் ஃபஸ்ட்டு செகண்ட் அதை நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ ஏ 1 இங்கே ஏல இருக்கிற செட்டு பியில் இருக்கிற செட்டுன்னு இல்லாமல் ஃபஸ்ட்டு செட்டு செகண்ட் செட்டு, அது என்ன செட்டாக இருக்கலாம், ஏ செட்டாக இருக்கலாம், பி செட்டாக இருக்கலாம், என்ன செட்டாக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா. அப்போ ஏ 1, ஏ 2, ஏ 3, பி 1, பி 2, பி 3. இப்போ வந்து ஆர்டர் செட்டில் எழுதுகிறோம். இதுதான் வந்துட்டு ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது வந்துட்டு நம்ம ஒரு கிராஃப் டயக்ராமில் போடுறோம். கிராஃபில் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க, நான் சும்மா இப்படி ரஃப்பாக போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஒரு செட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அதில் வந்துட்டு ஓகே ஃபஸ்ட்டு என்னது பார்க்கலாம். ஃபஸ்ட் டயக்ராம் 0, 1, 2, 3 கீழே இருக்கிறது வந்துட்டு 0, 1, 2, 3ன்னு வந்துடும். பியில் வந்துட்டு என்ன வந்துடும்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இப்போ ஸ்மால் ஏ ஸ்மால் பின்னு எழுதுகிறோம். ஓகேங்களா. இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட் ஏலையும் செகண்ட் எலமெண்ட் ஒய்ங்கிறத பியில் எழுதுகிறோம். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1ல் எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் பி, அப்புறம் என்ன கிடச்சிருக்கு 2, ஒய் ஆக்சிஸில் 1, எக்ஸ் ஆக்சிஸில் 2, 3. அதே போல் பிக்கு. ஓகேங்களா. நோட் பண்ணிட்டு டயக்ராம் வரைஞ்சிரும். இப்படி வரையும் போது நமக்குள்ள என்ன கிடைக்குது, கிடைமட்டமாக கிடைக்குது. ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு ஏ கிராஸ் பி. இதே வந்துட்டு பி கிராஸ் ஏன்னு எழுதும்போது இதுக்கு நம்ம டயக்ராம் போடும்போது நமக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, செங்குத்தாக செங்குத்தா அதாவது வந்துட்டு செங்குத்தாக கிடைக்குது. ஓகேங்களா. அப்போ வந்துட்டு இதில் இந்த டயக்ராம் வச்சுட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. வென் எப்போன்னா ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏவா சேமாக இருக்கும்னா ஏ ஈக்குவல் டு பியாக இருக்குல்ல, ஏல இருக்கிற செட்டே பியில் இருந்துச்சுன்னா வேணால் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் பியும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஒரு குறிப்பை பார்க்கலாம். பொதுவாக ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, ஆனால் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு அந்த செட் வந்துட்டு தான் வந்துட்டு நாட் ஈக்குவல், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற எண்ணிக்கை நம்பர்ஸ் என்கிறதுனா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஈக்குவல். இப்போ ஏங்கிற செட்டில் வந்துட்டு ஒரு 2 இருக்குன்னா பிங்கிற ஒரு செட்டில் ஒரு 3 இருக்குன்னா இது ரெண்டும் பெருக்கும்போது 6 எலமெண்ட் கிடைக்குங்களா. அதே போல் பிங்கிற செட்டில் 3, ஏங்கிற செட்டில் 2, இது ரெண்டும் பெருக்கும்போது நமக்கு 6ங்கிற எலமெண்ட் கிடைக்கும். அப்போ இங்கேயும் 6 தான் வருது, இங்கேயும் 6. அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு
ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பை. அதாவது வந்துட்டு ஒரு வெற்று கணம் நமக்கு கிடைச்சதுன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி வந்துட்டு பெருக்கும்போது வெற்று கணமாக இருந்தால் எப்போ இருக்குன்னா ஏதோ ஒரு செட்டு ஏ கிராஸ் பிங்கிற ஏதோ ஒரு செட் வந்துட்டு நமக்கு எம்டி செட்டாக இருந்தால் மட்டும்தான் ஏ கிராஸ் பி வந்துட்டு நமக்கு எம்டி செட்டாக இருக்கும். அதாவது வந்துட்டு ஒன்றா ஏங்கிறது வந்துட்டு ஒரு எம்டி செட்டாக இருக்கும், ஆர் அல்லது ஒரு பிங்கிற செட்டு வந்துட்டு எம்டி செட்டாக இருந்தால் மட்டும்தான் ஏ கிராஸ் பிங்கிறது நமக்கு எம்டி செட்டாக இருக்கும். அப்படி எம்டி செட் இல்லைன்னா நமக்கு ஏதாவது வேல்யூவான செட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது n ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி மற்றும் n ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ எனில் n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பிக்யூ. நான் இங்கே சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இப்போ n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3னா n ஆஃப் பி ஈக்குவல் டு ஒரு 2ன்னு எடுத்துட்டோம்னா n ஆஃப் ஏ கிராஸ் பின்னா 3,2 ஈக்குவல் டு 6. அது வந்துட்டு அதுவும் ப்ராடக்டில் தான் வரும். இந்த நம்பர்ஸ் வந்து வேல்யூஸ் வந்துட்டு நமக்கு பெருக்கல்ல இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது நிலையான முடிவற்ற கணங்களுக்கான மீள்பார்வை. நிலையான முடிவற்ற கணங்களுக்கான மீள்பார்வை. முடிவற்ற அப்படின்னா எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும், அதுதான் நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு இயல் எண்கள். இயல் எண்கள்ங்கிறது வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். நேச்சுரல் நம்பர்ஸுங்களா. நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் வித் 1. 1ல் இருந்து ஆரம்பிக்கும். 1 2 3 4 அப்படியே எக்ஸட்ரா எண் நம்பர்ஸ் போகும். இதுதான் வந்துட்டு இயல் எண்கள். அடுத்தது முழு எண்கள். இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். இதெல்லாம் பின்னாடி இதை மட்டும் கொடுத்துருவாங்க, நம்ம இதை வச்சு இதை நம்ம ஃபைண்ட் பண்ணி சம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ முழு எண்கள் W ஈக்குவல் டு 0, 1 2 3 எக்ஸட்ரா. ஓகேங்களா. நேச்சுரல் நம்பருக்கும் அதாவது ஹோல் நம்பருக்கு என்ன வித்தியாசம்னா இயல் எண்களுக்கும் முழு எண்களுக்கும் என்ன வித்தியாசம்னா இயல் எண்கள் 0ல் ஸ்டார்ட் ஆகுது, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். முழு எண்கள் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது முழுக்கள் இண்டீஜர்ஸ் இசட்டுங்கிற குறியீடில் நம்ம இருக்கணும். முழுக்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது குறை எண்களாகவும் இருக்கும் மிக எண்களாகவும் இருக்கும். அதுதான் வந்துட்டு நம்ம முழுக்கள்னு சொல்கிறோம். இன் டைம்ஸ் -2 1 2 -2 -1 0 1 2 3. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் சம்ஸ் நம்பர்ஸ் இருக்கும், இங்கே வந்துட்டு ப்ளஸ் நம்பர்ஸும் இருக்கும். ஓகேங்களா. இதை தான் நம்ம முழுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, Q ஈக்குவல் டு P/Q. அதாவது வந்துட்டு ஒரு இண்டிஜர்ஸ் நம்ம எப்படி எழுதுறோம்னா P/Q. அந்த Q நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். இப்போ எனிதிங் டிவைடட் பை 0 போட்டோம்னா அது இன்ஃபினிட்டி ஆயிருங்களா, அதனால் அப்படி இருக்கக்கூடாது. இதுதான் கண்டிஷன். விகிதமுறை எண்களுக்கான கண்டிஷன் என்னென்னா P/Q, Q நாட் ஈக்குவல் டு 0 அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் வந்துட்டு விகிதமுறை எண்கள். மெய் எண்கள். மெய் எண்கள் ரியல் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா R ஈக்குவல் டு Q யூனியன் Q டேஸ். இங்கு Q டேஸ் ஆனது விகிதமுறை எண்களின் கணமாகும். Qங்கிறது விகிதமுறை எண்கள், அதையும் விகிதமுறா எண்கள் இருக்கும் இல்லைங்களா, அதையும் சேர்த்துனது ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா. ரியல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு Q யூனியன் Q டேஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு விளக்கம் 3 பார்க்கலாம். ஓகேங்களா. A என்ற கணமானது 3,5 என்ற இடைவெளியில் உள்ள அனைத்து எண்கள் மற்றும் B என்ற கணமானது 2,3 என்ற இடைவெளியில் உள்ள அனைத்து எண்கள் எனில் A கிராஸ் Bயின் கார்ட்டீசியன் பெருக்கலானது படத்தில் காண்பது போல செவ்வக பகுதியை குறிக்கும். A கிராஸ் B என்ற கணத்தில் XY என்ற புள்ளிகள் செவ்வக பகுதியில் அமைந்திருக்கும். அதாவது வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் அதை அப்படியே வாசிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஏங்கிற கணமானது 3,5 அதுக்கு இடையில் உள்ள எல்லா எண்களும் சொல்லியிருக்காங்க. பிங்கிறது வந்துட்டு 2,3 அதுக்கு இடையில் உள்ள அனைத்து எண்களும் சொல்லிட்டாங்க. இப்போ இதை வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்துட்டு ஒய் ஆக்சிஸ் நம்ம குறிச்சிடலாம். இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 4 5 6ன்னு குறிச்சிக்கலாம். ஒய் ஆக்சிஸில் 0 1 2 3 4 5ன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஏங்கிற செட்டை வச்சுக்கலாம், ஒய் ஆக்சிஸில் பிங்கிற செட் வச்சுக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் என்ன கொடுத்துருக்காங்க 3,5ங்களா. அப்போ
3 டாட்லையும் 5 டாட்லையும் வச்சுக்கிறோம். இதுக்குள்ளே இருக்கிற எல்லா கணங்களும் எங்கே ஒய் ஆக்சிஸில் அது எங்கே மீன் பண்ணுது 2,3 2,3 2,3 அப்போ 2,3 அப்போ இது ஃபுல்லாக நம்ம ட்ரா பண்ணும்போது நமக்கு ஒரு செவ்வக பகுதி கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு A cross Bனுடைய வேல்யூஸ். இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு எல்லா எலமெண்ட்டும் வந்துட்டு A cross Bனுடைய வேல்யூஸ் தான். ஓகேங்களா?